ராஜ் என்ன வலைண்ணே இது? கிழக்கான் வலைண்ணே. கிழக்கான் வலை. இங்கே அதிகமாக கிழக்கான் வலை தான் விடுவாங்கண்ணே. அதிகமாக கிழக்கான் நண்டோட தான். கிழக்கான் நண்டு தான். மற்ற மீன்கள் சிறையெல்லாம் நிறையா கிடக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு எப்போ வச்சு ஒரு நேரம் தான் வரும். இது எத்தனை பாகண்ணே இந்த வலை? ஒரு பாகம் இறக்கம் ஒரு பாகம். இறக்கம் ஒரு பாகம். 1 கிலோ மாலு ஒரு வலை. 1 கிலோ மாலு ஒரு வலை. ஆமாம். உங்களுக்கு இங்கே தனுஷ்கோடி தானே இல்லை வத்த இது? ஆமாம். யூடியூப்பில் போடுறதா இல்லை எப்படி? யூடியூப் தானே. சரி. பெப்பி ஃபிஷிங்ண்ணே. அது புது ரோட்லேருந்து டெய்லி இங்கே வந்து வலை விட்டு போகிறீங்க? வருவோம். இங்கேயும் சின்ன சின்ன குடிசைகள் கட்டி இங்கேயும் தங்கியும் இருப்போம். அப்படியா? குடிசைகள். ஆமாம். இங்கே தங்குறதான். இப்போ இங்கே வீடுகளில் போய் விற்கிறவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்களா இல்லை? இல்லை, அங்கேருந்து வண்டி வந்து எல்லாமே இது ஐஸ் எக்ஸ்போ இது போகிறது தான். வெளியூருக்கு போகிறது. வெளியூர் போகிறது. வெளியூர் போய் விற்கிறது. ராத்திரி வந்தால் அவங்களுக்கு வந்துக்கிட்டு 5:30 மணி மேலே தான் அளவு. ஆமாம், 6 மணிக்கு இப்போ காலைல ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி. வேகமாக வரும் காற்று. 10 நிமிஷம் தான் நிற்கி. எப்போவுமே வத்தையை மேலே ஏற்றிடுவேன், உள்ளே வைக்கிறது கிடையாது. 2 பேர் போதுமான இது வத்தையை ஏற்ற. எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ்கோடியில் கிழக்கான் வலைக்கு போயிட்டு அண்ணன் 2 பேர் வந்து வலை கழிச்சிட்டு இருக்காங்க. கழிச்ச மீன்களை வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வலை கழிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் 2 பேரும் சந்திச்சு பேசலாம் வாங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. உங்கள் பேருண்ணே? பேர் ராஜ்ண்ணே. ராஜ் என்ன வலைண்ணே இது? கிழக்கான் வலைண்ணே. கிழக்கான் வலை. இங்கே அதிகமாக கிழக்கான் வலை தான் விடுவாங்கண்ணே. அதிகமாக கிழக்கான் நண்டோட தான். கிழக்கான் நண்டு தான். மற்ற மீன்கள் சிறையெல்லாம் நிறையா கிடக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு எப்போ வச்சு ஒரு நேரம் தான் வரும். இது ஓயாமல் படிச்சுட்டு இருக்கலாம். கிழக்கான் எப்போவுமே இருக்கும். சரி சரி. எப்போண்ணே காலைல எத்தனை மணிக்கு நான் போய் விட்டது இது? காலை 3 மணிக்கு போனேன் வீட்டில் இருந்து. 3 மணிக்கு கிளம்புனீங்களா? கிழக்கான் எங்கே நம்ம கொடுத்தாச்சா அவர்கிட்ட? கொடுத்தாச்சு. எத்தனை மணிக்கு நான் வருவீங்க இப்போ? 3 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு கரையை வந்துடும். 7 மணிக்கு கரையை வந்துடுவீங்க. 6 மணிக்கு கரையை வந்துடும். இது எத்தனை பாகண்ணே இந்த வலை? ஒரு பாகம் இறக்கம் ஒரு பாகம். இறக்கம் ஒரு பாகம். 1 கிலோ மாலு ஒரு வலை. 1 கிலோ மாலு ஒரு வலை. ஆமாம். பாசி பெருசாக படாதானே இதில்? எப்போதும் வரும். எப்பயாச்சும் வரும். காற்று அடித்தா வருமோ? கிழக்கான் இப்போ கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லையாண்ணே? 400 போடுறாரு. 400 போடுறாங்களோ? அது போட்டு போச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். கம்மியாக 300. உங்களுக்கு இங்கே தனுஷ்கோடி தானே இல்லை வத்த இது? ஆமாம். யூடியூப்பில் போடுறதா இல்லை எப்படி? யூடியூப் தானே. சரி. பெப்பி ஃபிஷிங்ண்ணே. மதியத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவீங்க? ஆமாம். ஒவ்வொரு நேரத்தில் வேறு மீன் பழைய மீன் அடிச்சிடறேன். ரொம்ப அதிகம் லேட் ஆகிடும். சாயங்காலம் 4 மணிக்கு எடுத்துக்கிட்டு பொடி மீன் அதிகமாக எடுக்க முடியாது. லேட் ஆகிடும். வலை கழிக்கவே 4 மணி ஆயிருமா? சாப்பாடுக்கு போயிட்டு வருவீங்களா இல்லை கொண்டு வந்துடுவாங்க? இங்கே சாப்பிட்டுக்கிறோம். போய் பக்கத்தில் எங்கேயும் சாப்பிட்டுக்கிறதா? டேய் இங்கே இப்போ தனுஷ்கோடி தானே நீங்கள் இல்லை பக்கத்துலண்ணே? பக்கத்து ராமசத்தில் புது ரோடு இருக்குல்ல. புது ரோடு. சரி சரி சரி. அது புது ரோட்லேருந்து டெய்லி இங்கே வந்து வலை விட்டு போகிறீங்க? வருவோம். இங்கேயும் சின்ன சின்ன குடிசைகள் கட்டி இங்கேயும் தங்கியும் இருப்போம். அப்படியா? குடிசைகள். ஆமாம். இங்கே தங்குறதான். நினச்சா ஊருக்கு போவிய, போயிட்டு வந்து இல்லைன்னா இங்கேயே இருந்துருவிய. சாயந்தரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயே இருந்துருவிய. இப்போ எப்படின்னா காலைல மார்க்கெட்லேருந்து வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா இல்லை நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்து? வியாபாரிக்கு வந்துடுவாங்க டெய்லி இந்த டயத்துக்கு. சரி சரி சரி. இப்போ இங்கே வீடுகளில் போய் விற்கிறவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்களா இல்லை? இல்லை, அங்கேருந்து வண்டி வந்து எல்லாமே இது ஐஸ் எக்ஸ்போ இது போகிறது தான். வெளியூருக்கு போகிறது. வெளியூர் போகிறது. வெளியூர் போய் விற்கிறது. அவங்க வண்டியில் வந்து மீன் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்படின்னா பைக்கில் வந்துடுவீங்களா இல்லை? இல்லை, வண்டி டெம்போ ஓடும். டெம்போவில்? ஆமாம். அதில் வருது. இல்லை 3 மணினா அந்த டயத்துக்கு வருவாங்களா? நிறையா பேர் இங்கே வலை வரனால நிறைய பேர் வருவாங்க. அசைன்மெண்ட் போலீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அங்கே என்ட்ரன்ஸில் உங்களுக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது. பாஸ் சொல்லிட்டு வந்துடலாம். யாத்திரை வந்தால் அவங்களுக்கு வந்துக்கிட்டு 5:30 மணி மேலே தான் அளவு. ஆமாம், 6 மணிக்கு இப்போ காலைல ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி. இங்கே டெம்போ இங்கே நைட்டு கிடந்தாலும் கிடக்கும். அங்கே தான் கிடக்கும். அங்கே தான் ராமேஸ்வரம் கிடக்கும். ராமேஸ்வரத்தில் கிடக்கும். அங்கே தான் வரும்போது இப்போ மொத்தமாக 8 ரூபா. ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குவாங்க டெம்போலையா?
பரவாயில்ல தானே. நம்ம வலை வலை எதுவும் கொண்டு வரதுனால அதெல்லாம் கொண்டு வருவீங்களா? இன்னும் இங்கே தான் இருக்கேன். புதுசாக வேலை பார்த்தோம்னா கொண்டு வந்து வாங்கிடுவோம். அதுன்னு இதை கழிச்சு முடிக்க இன்னும் 2 மணி நேரம் தேவைப்படும் போலேண்ணே. இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். இன்னைக்கு கம்மி வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி 100 கிலோ 200 கிலோ வரைக்கும் வரும் இப்படி மீன். கழிவே ஆமாம், கழுவி மீன். அது ரேட்டு 10 ரூபா கிலோ. அப்படியா? அது 10 ரூபா தான். அதை எடுக்கத்தான் ரொம்ப அது கையெல்லாம் குத்தி குத்தி முள்ளாக குத்தும். ஆ ரொம்ப கஷ்டம். காரா மீன். காரா? வெயில் இருந்தால் ரொம்ப சிரமம் அந்த இடம்ண்ணே. அதை கொண்டு போயிடல வலைய அந்த பந்தல் மாதிரி கட்டிக்குவோம். ஆ அதில் கொண்டு வச்சுட்டு காலையில் மழை பெஞ்சானே. நேற்று மழை 2 நாளாக மழையாக தான் இருக்குது. பாம்பன் ராமேஸ்வரம்லாம் மழை இல்லை, மந்தரமாக கிடக்கு. இங்கே மழை ஒரு சித்திரைக்கேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன புயல் மாதிரி ஒன்று வரும். அது இன்னும் வரல, அது வரத்தட்டிக்கு இப்படி தான் கிடக்கு. அது வந்து மாறி மாதிரி அடிக்கும் போகும். அது வந்துருச்சுன்னா மழை இருக்காது. அது வந்தோன்னா ஒரே காற்றுல போயிடும். ஒரே காற்ற போயிடும். மாறி மாதிரி அடிக்காது காற்று. வந்தாலும் வேகமாக வரும் காற்று. 10 நிமிஷம் தான் நிற்கும். எப்போவுமே வத்தையை மேலே ஏற்றிடுவே, உள்ளே வைக்கிறது கிடையாது. 2 பேர் போதுமான இது வத்தையை ஏற்ற. 2 பேர் ஃபுல்லாக பயப்படுதா. ப்ளஸ்ட்டு வெயிட் இருக்காது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com